ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிரதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ருசியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி 2 கப், துவரம்பருப்பு 1 கப், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 பீஸ், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வரமிளகாய், கருவேப்பிலை அனைத்தும் தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, தக்காளி 2 பீஸ், ஒரு மாங்காய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 கப் அளவில் அரிசி போட்டுக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். அது ஊறுற டைமில் நாம் கொஞ்சம் காய்கறியில் வெட்டி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெட்டிக்கலாம். அடுத்ததாக 2 உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். அடுத்ததாக கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். அடுத்ததாக மாங்காய் வெட்டிக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் ஊற வச்ச அரிசியை 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 விசில் விட்டுடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே சீரகத்தையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் வதக்கி விட்ட உடனே 3 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சாப்பாடை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காய் கூட புளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளறி வச்ச சாப்பாடோட இந்த குழம்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடியிலிருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண உடனே பெருங்காயம் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ருசியான சாம்பார் சாதம் ரெடி. இந்த மறக்காம உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.